ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன் டீமன் ரீபான் மெஹன்வாவோட 34வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 33 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோவை ஹெவன் டீமன் வந்துட்டு தனியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு இன்னர் கார்டன் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இருக்கும். அதோட சீசன் 1 எண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு கின்ஷங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்வாட் இருந்துட்டு போட்டு தள்ளியிருப்பானா. அதுக்கு முன்னாடியே அவரோட 3 ஸ்டூடெண்ட்ல ஒருத்தவங்களை வந்துட்டு அந்த பாலைவனத்துல சாண்ட் ஸ்டாம் ஆஃப் டெத் அப்படிங்கிற திருடங்க கும்பல்ங்கிறப்ப போட்டு தள்ளியிருப்பான். அப்ப அவரோட இன்னொரு ஸ்டூடெண்ட் இருந்துட்டு அந்த இறந்து போனவனை தேடி ஹீரோ இதுக்கு முன்னாடி போட்டு தந்த அதே இடம் த லாப்னருக்கு வந்துட்டு வரா. வந்து பார்த்துட்டு, அப்பா இவ்வளோ கிரௌடா இருக்கு இந்த இடத்துல, இதுக்கு இடையில எப்படி நான் அவனை கண்டுபிடிப்பேன்? ஆனஸ்ட்லி மாஸ்டர், ஒரு சிங்கிள் க்ளூ கூட இல்லாம லாப்னர்ல என்னால எப்படி நம்மளோட யங்கஸ்ட் வந்துட்டு தேட முடியும்? இல்லைன்னா மாஸ்டருக்கு கூட யங்கஸ்ட் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியலையா? நல்ல வேளை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்கிறதுனால அவனோட ஃபேஸை வந்துட்டு நான் அக்யூரேட்டா வரைஞ்சிட்டேன். பட் இதை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட அப்படியே நான் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள போறப்ப, வாங்க வாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு வந்துட்டு சம் வெஜிடபிளும் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸும் கிடைக்குமா, ஆல்சோ நீங்க வந்துட்டு பிஸியா இல்லை அப்படின்னு சொன்னா இந்த போட்டோல இருக்கிறவங்களை வந்துட்டு நீங்க பார்த்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப, அவங்க பார்த்த உடனே ஓ இந்த தொலைஞ்சு போன பர்சன் வந்துட்டு அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறப்ப, அந்த பொண்ணு வந்துட்டு ஓ இவன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் வந்துட்டு எங்க கிடைச்சது, பெராப்ஸ் நீங்க வந்துட்டு அதிகாரிகள்ட்ட இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு வந்துட்டு நான் கின்ஜங் ஸ்கூல் ஆஃப் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்துட்டு தேடிட்டு இருக்கிற இவனுமே எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் தான் அப்படிங்கிறப்ப, அந்த ஹோட்டல்காரங்க வந்துட்டு நீங்க இவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கின்ஷங் ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அப்படின்னு சொல்றீங்களா, பட் மோஸ்ட் டெஃபினெட்லி இவன் வந்துட்டு சாண்ட்ஸ்டாம் ஆஃப் டெத்தோட லீடர் தான் அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு சாண்ட்ஸ்டாம் ஆஃப் டெத்தா அப்படின்னு கேட்க, இந்த ஹோட்டல்காரங்க வந்துட்டு ஆமா அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான லோக்கல்ல இருக்கிற ஒரு திருடன் கும்பல், அவங்கள வந்துட்டு நான் பார்த்தேன் ஆனா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஆக்டிவா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோ கொன்னு ஒரு வருஷம் ஆயிடுச்சு போல அவங்கள. அப்ப இந்த பொண்ணு ரெண்டு கின்ஷன் ஸ்கூலோட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துட்டு திருடங்களை எதுக்கு வழி நடத்தணும், தட் கேன்ட் பி, கண்டிப்பா இவன் தானா உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த ஹோட்டல்காரங்க வந்துட்டு இந்த நாய் ஒரு தடவை எங்களோட வில்லேஜை வந்துட்டு அட்டாக் பண்ணா, கண்டிப்பா இவனே தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறப்ப, சர்டனா தான் சொல்றீங்களா அப்படிங்கிறப்ப, அட நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க எல்லாருமே இதே விஷயத்தை தான் சொல்லுவாங்க, இந்த ஸ்கவுண்டரல் அந்த சாண்ட்ஸ்டாம் ஆஃப் டெத்தோட லீடர் தான் அப்படிங்கிறப்ப, அந்த பொண்ணு ரெண்டு நம்பாம அங்க இருக்கிற எல்லாத்திட்டையுமே இருந்துட்டு கேட்டு பாக்குறா. பட் எல்லாரும் அவங்க சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. அப்ப அந்த ஹோட்டல்காரங்க வந்துட்டு ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு வந்துட்டு எங்க என்னால இந்த சாண்ட்ஸ்டாம் ஆஃப் டெத்தோட லீடரை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறப்ப, இந்த ஹோட்டல்காரங்களும் எனக்கு தெரியல, அவன் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டிவா தான் இருந்தாங்க அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா அவங்க ஒரு இடத்த வந்துட்டு பேஸா யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இடம் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறப்ப, அந்த ஹோட்டல்காரங்க வந்துட்டு இவங்கள்ட்ட நான் சொல்லலாமா, இவங்கள்ட்ட சொல்லி அவங்க அங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, இங்க பாருங்க உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியும் தானே, ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறப்ப, நான் வந்துட்டு உங்களை அங்க போக விட்டேன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு மோசமான விஷயங்களா பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றப்ப, இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டேபிள் அங்க வெட்டி காமிச்சிட்டு, கவலையப்படாதீங்க நான் வந்துட்டு ஒரு சாதாரண திருடங்க வந்துட்டு எனக்கு டெரிபிளான விஷயங்கள் பண்ண விடுற மாதிரி ஒரு வீக்கான பொண்ணு கிடையாது. சி நான் வந்துட்டு கின்ஷங் ஸ்கூலோட ஒரு டிசேபிள், எந்த ஒரு பேண்டிட்டும் எனக்கு த்ரெட்டே கிடையாது, இந்தாங்க இதை நான் சாப்பிட்ட ஃபுட்டுக்கும் அதுக்கப்புறம் நான் ஸ்லைஸ் பண்ண டேபிளுக்கும் வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற பணத்தை நீங்களே சேஞ்சா வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப, அவங்க இருந்துட்டு இது வந்துட்டு என்னோட ஒரு மாசம் சேலரிக்கு வந்துட்டு பொருந்தும், இந்த காசு இருந்தா என்னால என்னோட யங்கர் சப்ளீஸ்க்கு ஃபுட் வந்துட்டு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் உங்களுக்கு டைரக்ஷனை சொல்றேன், அப்படியே போனீங்க அப்படின்னா ஒரு கைவிடப்பட்ட பழைய டெம்பிள் வந்துட்டு இருக்கும், அந்த இடம் தான் பண்டிட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறப்ப, இவளும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா அந்த இடத்துல அவன் போய் பார்த்தா அப்படின்னா அந்த ஹியூமன் சாட்ஸ்வானோட எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹெவன்லி டீமன் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் கார்டனுக்கு வந்திருப்பாங்க, அங்க வந்துட்டு கண்டினியூ பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு இதுதான் இன்னர் கார்டன்ஸா, நான் வந்துட்டு பேலஸோட இன்னர் பேசேஜ்ல தான் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன், சோ அது பேலஸ்ல ஏதோ ஒரு பகுதி கூட தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இங்க இருக்கிற எல்லாமே மனுஷங்க உருவாக்குனது தானா, இந்த கல்ட்டோட பவர் இருந்துட்டு ஒவ்வொரு தடவை என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, தட் சைடு இப்ப நான் இங்க இருந்து எங்க போகணும்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல பயங்கரமான காத்தும் ஏதோ ஒரு பவர் வந்துட்டு வருது, ஹீரோ வந்துட்டு இந்த பவர் வந்துட்டு என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன்ல வந்துட்டு ஓடுறான். ஓடி போனா அந்த இடத்துல ஹெவன்லி டீமன் இருந்துட்டு, சோ நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு யுன்சாங் ஆஃப் த ஸ்லீப்பிங் டிராகன்ஸ், த கிரேட் லீடருக்கு முன்னாடி என்ன நான் பிரசன்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரேஞ்ச் இவர் வந்துட்டு நான்
த்ரோன் ரூம்ல பார்த்தத விட லைட்டா ஸ்மாலா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கடைசியா பார்த்தத விட ஒரு அடி அப்படியே குறைஞ்சு ஸ்மாலான மாதிரி இவர் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் வந்துட்டு இட்ஸ் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு கண்ணு தான் ஒருத்தவங்களோட மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹெவன்லி டீமன் பைசில் இருக்கிற அந்த கேலுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம், எப்ப வேணாலும் அவர் நினைச்சா ஃபியூரியஸான அட்டாக்ஸை வந்துட்டு அன்லீஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது மூலியமா உணர்த்துறாரா. என்னால வேக்லி தான் சென்ஸ் பண்ண முடியுது, பட் எங்களோட பவர் லெவலுக்கு இடையில ஓவர்வெல்மிங்கான கேப் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஹெவன்லி டீமன் ஹீரோ வர சொல்றப்ப ஹீரோன்ட்டு நான் அன்வர்த்தி அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்லேயே தெரிஞ்சு இது உன்னோட ட்ரூ நேச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் சரி எனக்கு வந்துட்டு இப்ப ட்ரிங்க் பண்றதுக்கு ஒரு கம்பெனியன் வேணும்ல, அதனால வா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா இவருமே என்னோட கண்ணை தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரா, எனக்குள்ள இவர் என்ன பார்த்தாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அவருன்ட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ போயிட்டு அந்த ஹோட்டல்காரங்க சொன்ன இடத்துல பாக்குறப்ப ஹீரோ அங்க ஏற்கனவே அந்த வீட்டு எல்லாத்தையுமே உடச்சு போட்டு வச்சிருப்பா இல்லையா, அதெல்லாம் பாக்குறா. வழியிலையும் பார்த்தா வெறும் எலும்பு கூடுகளா மட்டும்தான் இருக்கு. இல்ல யங்கஸ்ட் இந்த கார்ப்சஸ் மத்தியில இல்ல, அவன் வந்துட்டு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கும்போதுதான் ஒரு ஸ்வாடோட ஒரு எலும்பு கூடு வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்வாடுல இவருக்கு தெரிஞ்ச அந்த சீல் மாதிரி என்னமோ ஒண்ணு எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்து உடனே அழுதுகிட்டு அவனை நோக்கி ஓடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே இங்க ஹீரோ காமிச்சோம் அப்படின்னா அவர் உட்கார சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ உட்காந்துட்டானா, இந்த கப்பை என்கிட்ட இருந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. ஷூயாங் கிங்கோட இந்த டீ வந்துட்டு நம்ம கோல்டா சர்வ் பண்ணாதான் இருந்துட்டு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹீரோ வாங்கி பார்த்தா கோல்டுங்கிறத விட அது ரொம்பவே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஹெவன்லி டீமன் தான் பண்ணிருக்காரு. இந்த டீக்கு மேல ஒரு ஐஸ் லேயரே வந்துட்டு இருக்கா. வெறும் ஆரவ மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு ஒரு கோல்ட்னஸ் வந்துட்டு ஒருத்தவங்களால உருவாக்க முடியும் அப்படிங்கிறது பாசிபிள் தானா அப்படின்னு நினைக்கிறப்ப ரெண்டு பேரும் அந்த டீயை வந்துட்டு குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு சோ நீ வந்துட்டு டெமானிக் கிங்கா மாறிட்ட அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா சார், பட் அது வந்துட்டு நான் லக்கியா இருந்தனாலதான் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு ஒரு டெமானிக் கிங்கா மாறுறது அப்படிங்கிறது வெறும் லக்க மட்டுமே வச்சு அப்டைன் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபீட் கிடையாது. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல நாங்க ஒரு வளர்ந்து வர டேலண்ட் ஆனவங்களை எலைட் அப்ரண்டிசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு கூப்பிடுவோம். அது வந்துட்டு நம்ம கல்ட்டுக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க, இந்த உலகத்திலயும் நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொசைட்டில வந்துட்டு ஃபுல் ஆஃப் ஆஸ்பைரிங் ஆன அதுக்கப்புறம் ரொம்பவே டேலண்டான வாரியர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில எலைட்டான வாரியர்ஸை வந்துட்டு நம்ம கல்ட்டில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வந்துட்டு சர்ப்ரைசிங்கா இருக்காது. ஹவ்வவர் அப்படின்னு என்னமோ சொல்லி வரப்ப அவரோட ஆரா வந்துட்டு அவர் அதிகப்படுத்துறாரு. ஹீரோ வந்துட்டு சடன்லி இவரோட பிரசன்ஸ் இருந்துட்டு டாலஸ்ட் மவுண்டன்ஸை விட ரொம்பவே அதிகமான மாதிரி இருக்கு. இதை வந்துட்டு நான் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய கொலாசல் பீயிங்கே இருந்துட்டு என்னோட வெரி ஐஸ்க்கு முன்னாடி எமர்ஜ் ஆன மாதிரி இருக்கு. இத்தனைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸை எந்த ஒரு ஆராவுமே அவர் எமிட் பண்ணாம என் கண்ணு முன்னாடி வந்துட்டு பண்ணி காமிக்கிறாரா. என்னோட இறந்து போன மாஸ்டர் கூட இந்த அளவுக்கு ஒரு லெவல் இல்லையே. சோ இவர் தான் உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சர்ப்ரைஸோ எந்த ஒரு வாக்குவாதமும் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங்கான பிரசன்ஸை வெளியே விடணும்னா ஒருத்தவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல இது வந்துட்டு பவர் கிடையாது. இதுக்கு அர்த்தம் வந்துட்டு இந்த மாதிரி கேரபர்ல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு எந்த ஒரு ட்ரிக்ஸையும் எந்த ஒரு கிமிக்ஸையும் யூஸ் பண்ணவே தேவையில்ல, இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெசிவா இருக்கிறது அப்படிங்கறத இவர் உணர்த்துறாரு போல. பட் இது வரைக்கும் நான் பார்த்து பழகின ஹெவன்லி டீமன்ல இருந்து வந்துட்டு இப்ப இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு ஃபீல் ஆகுறாரு. இது சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஒரு மனிதத்துவங்கிறது இருந்துச்சா, இல்ல மேபி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இப்ப இருக்கிறதும் ரெண்டுமே இவரோட உண்மையான ஃபேஸ் தானா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஆஃபர் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ண போறேன். இந்த கல்ட்டோட நெக்ஸ்ட் லீடரா நீ வந்துட்டு மாறிடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சார் நீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு கேட்க ஹெவன்லி டீமன் வந்துட்டு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஒருத்தியா அதுக்கப்புறம் கேபபிளா இருக்கிற ஒருத்தனை இந்த கல்ட்டுக்கு நெக்ஸ்ட் லாடா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண போறேன். அப்படி பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லயே உன்னை விட பெஸ்டான ஒருத்தன் வந்துட்டு இந்த கல்ட்டுல கிடையவே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் ட்ரூ, நான் வந்துட்டு இவரோட சக்சஸர் ஆகணும் அப்படின்னு தான் ஏன் பண்ணேன். பட் இவ்வளவு சீக்கிரம் இதை அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பழக்கப்படாதெல்லாம் சொல்றப்ப எனக்கே கொஞ்சம் ஆக்வர்டா தான் ஃபீல் ஆகுது. எதுக்காக என்ன எல்லாருமே மூன் கிளவர் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இதோ மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த மேனோட ட்ராஸஸே இவர் மேல எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்து பழக்கப்பட்ட ஹெவன்லி டீமன் ஒரு பெரிய டைரானிக்கல் ரூலர் மாதிரி இவரோட பிரசன்ஸ் வந்துட்டு மறுபடியும் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஐ சி ரெண்டு பேருமே ஒரே ஒருத்தவங்க தான். இவரோட எந்த ஒரு பர்சனாலிட்டியுமே இவரை விட்டு போகல. a man with a two faces அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த ஸ்டோரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஒயின் கிளாஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன அந்த நிலாவை வந்துட்டு நீங்க ரெண்டா கிளீவ் பண்ணீங்க, அதாவது வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்து சர்டன்லி அது ஒரு நம்பவே முடியாத ஸ்டோரியில அது வந்துட்டு ரிஃப்ளெக்ஷனா இருந்திருக்கலாம். பட் ஒருத்தவங்களால எப்படி மூணை வந்துட்டு ரெண்டா வெட்ட முடியும். பட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கு ஒரு எண்ட் அப்படிங்கிறதே கிடையாது. நீ வந்துட்டு எந்த அளவுக்கு அதை மாஸ்டரி வந்துட்டு பண்றியோ இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உன்னோட ஸ்கில்ல வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்றப்ப அந்த தண்ணியில தெரியிற அந்த நிலா வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு இவர் வெட்டுறாரு. அப்படியே அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு ஒயின் கிளாஸ்ல தெரிஞ்ச ரிஃப்ளெக்ஷனை
ரிஃப்ளெக்ஷனோ இல்ல இந்த லேக்ல தெரிஞ்ச ரிஃப்ளெக்ஷனோ ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸே கிடையாது. பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு இப்படி கிளீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் அந்த மூணோட ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாய்ப்பே இல்ல, இவர் என்ன இந்த நிலாவே இருந்துட்டு வெட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு இந்த கல்ட்டோட நெக்ஸ்ட் லீடரா மாறி என்னோட ஸ்டூடெண்டாவும் மாறிடு, அதுக்கு பதிலா நான் உனக்கு எல்லாமே தருவேன். இந்த கல்ட்ல இருக்கிற 1,00,000 ஃபாலோவர்ஸ், எலைட் வாரியர்ஸ், ஃபைனலி அப்படின்னு என்னமோ சொல்ல வரப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட கான்சியஸ் அப்படியே இவரோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இழுக்கப்படுற மாதிரி இருக்கு. ஐ சி, இவர் வந்துட்டு எனக்கு காமிக்கிறது கீயோ இல்ல ஆரோவோ கிடையாது, பட் ஒருத்தவங்களோட சுயநினைவு மூலியமாவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபோர்ஸா, ஒருத்தவங்களோட மைண்ட்ல இருக்கிற இமேஜ கூட வெட்டக்கூடிய ஒரு ஆப்சல்யூட்டான பவரா இது அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்து கடைசியா உனக்கு நான் இந்த பவரை தான் தருவேன், த ஸ்வார்ட் ஆஃப் மைண்ட். நான் மறுபடியும் உனக்கு ஆஃபர் பண்றேன், என்னோட அப்ரெண்டிஸா மாறிடு, என்னோட சக்சஸரா மாறிடு அப்படின்னு கேட்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.